ஒரு 2 கூட்டு சாப்பாடு மீன் குழம்பு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வியாபாரம் ஒன்றும் இல்லை, அதனால எங்கள் அண்ணன் கிட்ட ட்ரீட் கேட்டேன். ஸோ இன்றைக்கி விருதுநகர் கூட்டிகிட்டு போகலாம் சொல்லி இருக்கான். போய் விருதுநகர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி விருதுநகர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கல எப்படி இருக்குன்னு. மவுண்ட் ரோட் பில்லா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பில்லாவில் போட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்தது. இந்த ஆர்ஆர் டிஃபன் சென்டர் போட்டு பார்த்தீங்களா, இதுதான் மவுண்ட் ரோட் பில்லாலாம் இருந்தது ஒரு காலத்தில். டி நகரில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ் இது. 3 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் போய் சாப்பிட போகிறேன். தீபாவளி அன்னைக்கு போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. அதே டேஸ்ட்டில் இருக்கா இல்லை மாற்றிட்டாங்களா, அந்த டேஸ்ட்லாம் மாற்றிட்டாங்களான்னு. ஹோட்டல் விருதுநகர். ஹோட்டலில் லுக்கே ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிளாஸியாக இருந்தது, விருதுநகர் மாதிரியே. விருதுநகர் இருக்க அந்த ஆர்ட் இந்த இதோட இருந்து இப்போ டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஆம்பியன்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் சிம்பிள் அண்ட் நீட்டாக போட்டிருக்காங்க. ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் என் தலைவன் வந்தால் எனக்கு ட்ரீட் வைக்கிறான். புதுசாக வண்டி வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ட்ரீட்டு. ஒன்றும் ஒரு ரூபாய்க்கு இங்கே வரணும். அது அங்கே உட்காந்து சீனை போட்டுருக்கு. வாரானா வர மாட்டேங்கிறாங்க. சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே மண்பானையில் தான் சர்வீஸ் பண்ணுறாங்க. பார்க்கல எப்படி மீல்ஸ் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஆர்டர் பண்ணிங்க சார். எப்படி நம்ம பார்க்கணும். ஃபுல்லாக எங்கேயும் மண்பானை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சர்வீஸ் பண்ணிருக்காரு. ஃபிஷ்லிஸ் சார். ஃப்ரெஷ் சார் ஒன்று சொல்லிடலாம். போதும். ஒரு 2 கூட்டு சாப்பாடு மீன் குழம்பு வருது. மீன் குழம்பு போதும். மீன் குழம்பு சாப்பாடு. மீன் குழம்பு ஒன்றும் ஆசமாக இருக்கு. ஆள் வரும். பிஸ்மிக்கார் ஒன்று. சாப்பாடு நாராசமா இருக்கு. அதே டேஸ்ட் பக்காவா இருக்கு. மீன் குழம்பு இது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் கொரோனா டைம் க்ளோஸ் பண்ணாங்க. திருப்பி 3 வருஷம் கழிச்சு இடிச்சுட்டு பழைய ஹோட்டல் இடிச்சு புது ஹோட்டலை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் ஃபிங்கர் வந்திருக்கு. ஃபிஷ் டிஷ்ஷை சொல்லியிருக்கேன், அது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபிஷ் ஃபிங்கரு நல்லா இதாக இருக்கு.
என்ன குழம்பு? மட்டன்க்கா? மீல்ஸ் அன்லிமிட்டட் மீல்ஸு. குழம்பு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஃபிஷ்டிங்க நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக. போதும். மட்டன் குழம்பு பீஸோட இது பண்றாங்க நல்லி. அதெல்லாம் மட்டன் குழம்பு ட்ரை பண்ண போறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் சால்னா மாதிரி இருக்கு. இந்த பரோட்டாக்கெல்லாம் புடஞ்சு அடிச்சா சூப்பரா இருக்கும். சாப்பாடுக்கு நல்லல பரவாயில்ல. இதுக்கு பீஸோட கொடுக்குறாங்க, நல்லி கிண்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சில ஹோட்டல்லாம் வந்து மட்டன் குழம்பு சொல்லி வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுவாங்க, பீஸ் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பீஸ் கொடுக்குறாங்க. என்னோட ஃபேவரட் ஃபிஷ் டிஷ்ஷர் வந்துருச்சு. இந்த ஹோட்டல் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போறேன். செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. அதே டேஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கல்ல வச்சு கொடுப்பேன் ஸ்மோக்கியா. இப்ப அந்த கல் இது காணா. மெயின் அதான். என்ன குழம்பு இருக்கு? சிக்கன். மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்த. மட்டன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, ஏன்னா ரொம்ப தண்ணியா இருந்தது. சிக்கன் கேட்டிருக்கேன். சிக்கன் போதும். சிக்கன்ல ஒரு பீஸ் இருக்கு. பீஸ்னா பீஸ்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருக்கு. அவனுக்கு ஒன்று யாருக்கு கிளம்புறியா? என்ன மாமன்? என்ன மாமன்? சிக்கன் குழம்பு வந்து சாலனா மாதிரி தான் இருக்கு. மீன் குழம்பு தான் ஆசமா இருக்கு. இங்க வந்தா மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்க மறக்காம. ஹோட்டல் நல்லா பிஸியாக தான் இருக்கு. நல்லா சாப்பிட்டு மீன் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மீன் குழம்பு. அதே மாதிரி என்னோட ஃபேவரட் இருக்குது சிக்கன். மட்டன் குழம்புலாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. ஆனால் வந்து பரோட்டாக்கு நல்லா இருக்கும். சால்னா மாதிரி இருந்தது, பரோட்டாக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
கடை ஓப்பனிங்கில் போய் சாப்பிடணும்னு நினச்சேன், போக முடியல. வேலை தீபாவளினால ஒர்க்காக இருந்ததுனால போக முடியல. ஸோ தீபாவளி அன்னைக்கு போய் ஃப்ரீயாக இருந்தோம். பிஸ்னஸ் அந்தளவுக்கு ஒர்க்கு ஒன்றும் இல்லாதனால போயிட்டு சாப்பிட்டு வரணும். ஷோ பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 3 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். ஒருத்தன் வரல. அவனுக்கு பதிலாக ஒரு பிரியாணியை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அவன் கடைக்கு. அந்த கொடுத்து பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குது பார்ப்போம். அதுவும் பிரியாணி ரொம்ப கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இந்த ஹோட்டலை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்ம ஹோட்டலு. ஸ்ரீநகர்லேயே ஒரு காலத்தில் ஃபேமஸான இந்த ஹோட்டலு இந்த விருதுநகர். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்.